கலை வணக்கம். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்து எல்லாருக்குமே வணக்கம். ஆக்சுவலி நான் டாடாவோட ஆடியோ லான்ச்சில் எதுவுமே பேசல. ஏன்னா அன்றைக்கி இருந்த ப்ரெஷரில் என்னால் நான் பெருசாகவே பேசல டாடாவோட ஆடியோ லான்ச்சில். டாடாவோட சக்ஸஸ் என்னால் என்ஜாயும் பண்ண முடியல அந்த டைமில். ஸோ அது எல்லாமே எனக்கு தெரிஞ்சு நான் அதிகமாக பேசுகிற ஆளும் கிடையாது எவ்வளோ ஸ்டேஜில். ஆனால் இன்றைக்கி நிறைய பேசணும் அப்படின்னு தான் கிளம்பி வந்தேன். ஏன்னா ஃபஸ்ட்டு ப்ரெஸ் அண்ட் மீடியா உங்களுக்கு ரொம்ப நன்றி இங்கே வந்ததுக்கு. ஓகே, ஒரு 13 வயசுலேருந்து டைரக்டர் ஆகணும்னு சொல்லி ட்ரை பண்ணுறீங்க. ஒரு 13 வயசில் முடிவு பண்ண டைரக்டர் ஆகணும். அப்போ டைரக்டர் ஆகணும்னா என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் எனக்கு படிக்கணும்னாங்க. படித்தேன். அசிஸ்டன்ட் டைரக்டரை வேலை செய்யணும்னு சொன்னாங்க, வேலை செஞ்சேன். நிறைய இடம் போய் நிறைய பேரை மீட் பண்ணணும்னு சொன்னாங்க, அது எல்லாமே பண்ணேன். அது மட்டும் டைரக்டர் ஆகிட முடியுமா சினிமாவில் அப்படின்னா எனக்கு தெரியல. ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும்னு சொன்னாங்க, எடுத்தேன். மியூசிக் வீடியோ எடுக்க சொன்னாங்க, எடுத்தேன். எல்லாமே பண்ணேன். ஆனால் எங்கேயோ என்னால் டைரக்டர் ஆக முடியல. ஏதோ ஒரு இடத்துல ஸ்டக் ஆகிட்டே இருக்கு எனக்கு. கோவிட் வருது, எல்லாருமே முடங்கிடுறோம். கோவிட் முடிஞ்சு வெளில வரும்போது இல்லை இது நமக்கு வராது போல், இது நம்மளோட ஒரு 10 வருஷத்துக்கு மேலே நம்மளே ஏமாற்றிட்டு இருக்கோம் போல் அப்படின்னு நினச்சிட்டு விட்டுட்டு வேறு வேலைக்கு போயிட்டேன். அப்படி ஒரு சுச்சுவேஷனில் ஒரு கால் வருது, கதை கேட்குறாங்க. போய் டாடாவோட கதையை சொல்கிறேன். ஓவர் நைட்டில் பார்த்தா படம் பண்ணணும்னு ஒரு சூழல் வந்து நிற்குது. அப்போ போனேன், ப்ரொடியூசர் போய் பேசுகிறேன். அது ஒரு லிமிட்டடான பட்ஜெட்டில் பண்ணணும், நிறைய கண்டெயின் பண்ணி பண்ணணுன்ற ஒரு கம்பல்ஷன் இருக்குது. ஸோ ப்ரொடியூசர் மட்டும் இல்லை, ஒரு டைரக்டராக நானுமே அந்த வேலையை பார்க்க வேண்டியது இருக்குது. நம்ம எங்கெல்லாம் கட் பண்ண முடியும், ப்ரொடியூசருக்கு எங்கே சேவ் பண்ணி கொடுக்க முடியும், இங்கே ஒரு இவ்வளோ அமௌண்ட் சேவ் பண்ணோன்னா நம்ம எவ்வளோ சீன் எடுக்கலாம், இப்படிலாம் கால்குலேட் பண்ணி ஒர்க் பண்ணுறோம். அப்போது கல்யாண் வந்து ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. ஃபஸ்ட்டு கல்யாண் என்னோட அசோசியேட் டைரக்டர் கிடையாது, அசிஸ்டன்ட்லாம் கிடையாது. கல்யாண் என் ஃப்ரெண்டு. அசிஸ்டன்ட் அசோசியேட்லாம் கிடையாது. கல்யாண் என் ஃப்ரெண்டு. ஸ்கூல்லேருந்து ஒன்றா படிச்சுட்டு இருக்கோம். என் கூட வந்து அவன் எப்போ அசோசியேட் ஆனான்னு எனக்கே தெரியாது. கூட ஒர்க் பண்ண வந்தான். அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு காசு கொடுக்கணும், இதெல்லாம் பண்ணணுமே. என்னடா அவன் ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி வச்சு ஒரு ஆஃபீஸ் அண்ணாநகரில் போட்டு வச்சிருந்தான். இன்ஃபேக்ட் அவனோட வேலையை கெடுத்தது நான் தான். அவன் நல்லா வேலை பார்த்து சம்பாதிச்சுட்டு இருந்தான். அப்படின்னு ஒன்று உட்காந்துருக்கேன். என்னடா பண்ணும், ஆஃபீஸ் போடணும், எனக்கு ஒரு ஆஃபீஸ் வேணும்டா அப்படின்ட்டு. என் ஆஃபீஸ் தான் இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆஃபீஸில் ஒரு கார்னர் இருக்கும், அதில் ஒரு டேபிள் போட்டு ஒரு சேர் போட்டு நீங்கள் ஒர்க் பண்ணிக்கோ அப்படின்னு என்கிட்ட சொல்கிறான். நாலு அடவில் பார்த்தீங்கன்னா அது என்னோட ஆஃபீஸ் ஆயிடுச்சு. அவனை விட்டான். பார்த்தா அவன் என் கூட சேர்ந்து வேலை பார்த்துட்டு இருக்கான். இது திடீர் உன் வேலை, நீ யாவோட ஃபர்ஸ்ட் டேரக்டர் பண்ண பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவன். அதான் கல்யாணம். அவன் பண்ணலாம், அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. பெரிய ஸ்ட்ரகிள் அவன் லைஃப்பில். அவன் கல்யாணம் ஆகி அவன் ஒய்ஃப் ஏன் பண்ணும். அபர்ணா இருக்கா இந்த ஹால்லே, சந்தோஷமான ஒரு விமன் அதாக தான் இருக்கும். நான் அபர்ணா கிட்ட சொன்னேன், இவன் ஆயிடுவான் ஒரு நாள்லேயே. அவருக்கா ஆயிட்டான். ஓகேவா கலை, நான் பெரிய ஆள்லாம் கிடையாது கலை, எல்லாரும் என்னை பற்றி பேசுறதுக்கு. என் பின்னாடி நிறைய பெரிய ஆளுங்க இருக்காங்க. ஸோ அதான் ஓகேவா. ஸோ அடுத்து செந்தில் அண்ணன். இது எல்லாத்துக்கும் டாடா வந்து ஒரு ரஃப் கட்டில் பார்க்கும்போது செந்தில் அண்ணன் தான் ஃபஸ்ட்டு வராரு. அப்போ செந்தில் அண்ணன் யாருன்னு கூட எனக்கு தெரியாது. ஒருத்தரை வந்து ப்ரொடியூசர் கூப்பிட்டு வராரு. எனக்கு சினிமா படிச்சிருக்கேன், எப்படி பண்ணணும் என்னன்னு தெரியும். ஆனால் அந்த சினிமாக்குள்ளே இருக்க டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியாது. டிஸ்ட்ரிபியூட்டர்னா எப்படி ஒர்க் அவுட், டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாம் தெரியாது. ரேண்டமாக திடீர்னு ஒரு நாள் இவர் வராரு, அதே நம்ம ஆஃபீஸ்க்குள்ளே வராரு. வந்து படம் பார்த்துட்டு, இவர் படம் பார்த்துட்டு போன அடுத்த நாள்லேருந்து என் வாழ்க்கை நல்லா ஆயிடுச்சு. அது என்னன்னு எனக்கு தெரியல, அது என்ன சாசரின்னு எனக்கு தெரியல. இவர் அந்த ஆஃபீஸ்க்குள்ளே வந்துட்டு வெளில போகிறாரு. அடுத்த நாள்லேருந்து எல்லாருமே என்கிட்ட வேற மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இண்டஸ்ட்ரியில். ஃபஸ்ட்டு டாடாவை ரெக்கக்னைஸ் பண்ணது செந்தில் சார் தான். என் லைஃப்பில் இன்னைக்கு வரைக்கும் ப்ரொஃபஷனலாகவும். ரஞ்சித் அண்ணன் கூட கேட்டார், என்ன தைரியத்தில்டா பண்ணுறேன் நீலாம் ப்ரொடக்ஷனு, எப்படி? அது செந்தில் அண்ணன் இருக்க தைரியத்தில் தான். அவர் எதுவுமே கிடையாது. அவர் எப்பயுமே கூட இருப்பார். கண்ணை மூடிட்டு நாளைக்கு நான் ஒரு ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்ணனா சார் இருப்பார் பின்னாடி. என்ன எதிர்லாம் வைக்க மாட்டேன், எனக்காக பண்ணுவாருன்னு நம்புகிறேன் நான். ஸோ தேங்க்யூ செந்தில் சார் உங்களுக்கும். இந்த ஸ்டேஜில் அதான் எனக்கு டைம் இல்லை, நல்லா கண்டமெடிக்கல் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கேன். இந்த ஸ்டேஜில் டெக்னீஷியன்ஸாக வந்து நின்னவங்க, சீஃப் டெக்னீஷியன்ஸாக நின்னவங்க எல்லாருமே வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான்.
ஒரு நாள் அந்த கல்யாணம் கிட்ட சொல்கிறேன், இந்த மாதிரி என்னடா பண்ண போகிறோம், இப்போ அசிஸ்டன்ட் டேரக்டர் வேணும், காசு கொடுக்கணும், இவங்களுக்கு என்னடா பண்ண போகிறோம். அடுத்த டைம் பார்த்தா ஒரு டீம் கிளம்பி வரானுங்க, இந்த வேலையில் பட்டதாரில் பஸ் பிடிச்சி வருவாங்க இல்லை, அந்த மாதிரி ஒரு டீம் ஆஃபீஸ்க்குள்ளே வந்துட்டு இருக்கு. வந்து ஒருத்தன் பார்க்குறான், ஒருத்தன் அங்கேருந்து வரான், சதீஷ் இருக்கான், அவனும் ஒரு டைரக்டராக போகிறான் அடுத்து. ஸோ அவனே என் ஃப்ரெண்டு. பாஸ்கரன் இருக்காரு, இங்கே இந்த டீம் இருக்கு, ஜேபி இதோ இவன் இருக்கான், சந்திரகாந்த், சனா, எல்லாருமே ஆக போறீங்க, கார்த்திக், எல்லாருமே சொல்றேன். இந்த மாதிரி நிறைய பேர் வர போறாங்க இந்த இதுல இருந்து. எல்லாரும் டேலண்டடான ஆட்கள். இந்த படம் அவங்களுக்கு தேவையானவங்களே எடுத்துக்கிச்சுன்னு நான் நம்புறேன். டாடாவும் சொல்றேன். இது டார்க்கே வந்து டாடாவோட தேங்க்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும். இன்னைக்கு ஆக்சுவலி ஒரு நல்ல ஸ்பேஸ்ல இருக்கேன், இண்டஸ்ட்ரியில ஓரளவுக்கு ஒரு ஸ்பேஸ்ல இருக்கேன். இன்னைக்கு இவங்களுக்கு நான் டார்க் பண்றது பெரிய விஷயம் கிடையாது. எதுவுமே இல்லாம அவனுங்க எனக்கு ஒண்ணு பண்ணானுங்க, அதான் டாடா. இது டார்க் பண்றது ரொம்ப ஈஸி, டாடா பண்றது ரொம்ப கஷ்டம். நான் எனக்கு சொல்றேன், இதுவா சொல்றேன். ஸோ அவங்க எல்லாருக்குமே இது பண்ணணுன்றது தான் எனக்கு. அடுத்து பிளடி பாலிடிக்ஸும் அப்படிதான், அவனுக்கு ஒரு கதை இருக்கு, அது நான் பிளடி பாலிடிக்ஸ் ஸ்டேஜில் சொல்றேன், இது டார்க் ஸ்டேஜ்னால. ஸோ அப்படிதான் ஆச்சு. ஸோ செந்தில் அண்ணன் வந்து கொடுத்தாரு. இது டார்க் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் படமா இருக்க வேண்டியது. டாடா பண்ணலன்னா நான் டார்க் பண்ணியிருப்பேன். ஸோ அப்போ இவர் இப்போ மணிமாறன் இன்னொன்று சொன்னார், அவர்கிட்ட கேட்டேன் என்ன ஆகணும்னு, ப்ரொடியூசர் அவனை தலைவான்னாரு. அப்படியே தலைவர் எதுக்கு தலைவான்னு கேட்டேன். இல்லை தலைவர், ஒரு தேட்டரில் ஆடியோ லான்ச் பண்ணி தலைவர், அதான் என் கனவு அப்படின்னு. அந்த கனவு எனக்கு நிறைவேறிடுச்சு. ஸோ அந்த இது அடுத்தது இந்த படம் வந்து நான் தனுஷ் சார் மைண்டில் வச்சு எழுதின கதை. அது அவருக்கு பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தேன். அஜய் வந்து நிற்கிறான். எனக்கு கல்யாண் கிட்ட கேட்டுட்டே இருக்கேன், கல்யாண் ஓகேவா கல்யாண், நான் ரேண்டமா ஒரு நாள் அஜய் பார்க்குறேன், நல்லா இருக்கானே, ஹீரோ மாதிரி இருக்கானே பையன்ற மாதிரி சார்கிட்ட சொல்லிட்டு போயிட்டேன். அப்புறம் நடிக்கலாம், அது ஒரு ப்ராசஸாக உருவாகி டார்க் வந்து நின்றுடுச்சு. கல்யாண் தான் தினமும் ஆஃபீஸ் கூப்பிட்டு பேசிட்டு இருக்கான், ஏதோ பேசிட்டே இருக்காங்க. நான் இப்போ வேற படத்தோட ப்ராசஸ்ல இருந்ததால எனக்கு தெரியல. அஜய் கிட்ட எனக்கு அஜய் மேலே ஒரு பெரிய டவுட்டே இருந்துச்சு, நான் ஹானஸ்டாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் அஜய் மேலே ஒரு பெரிய டவுட் இருந்துகிட்டே இருந்தது, ஷூட் நடக்கிற வரைக்கும். ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே எனக்கு தினம் அன்னைக்கு போயிட்டு ரஷ் பார்த்துட்டு இருப்பேன் நான். ஒர்க் ஆகுதா என்ன எடுக்கிறானுங்கன்னே தெரில, உள்ள ஏதோ பண்ணிட்டு இருக்கானுங்க. இன்னைக்கு தான் சொல்றான் கல்யாணம் மூஞ்ச பார்த்துட்டு இருக்க இப்ப பதறது எனக்கு அதெல்லாம் கேட்கும்போது. ஓகே அப்படின்றோம், ஏதோ ஒன்று பண்ணிட்டே இருக்கும். ஒரு மாதிரி ரஷ் பார்த்துட்டே வரேன். படம் ரொம்ப கிளியரா ஒரு ஸ்பேஸ்ல இருக்கு. ஒரு நாள் கிளைமேக்ஸ் எடுக்க போறாங்க. எனக்கு பர்சனலா கிளைமேக்ஸ் பார்க்கணும்னு ஒரு ஆசை இருக்கு. படத்துல ஒரு 2 எபிசோட் எனக்கு பர்சனலா ஷூட் பார்க்கணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. அந்த 2 நாள் மட்டும் நான் போகணும்னு ரொம்ப இருந்தேன். கிளைமேக்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க, நான் உள்ள போறேன். இதே மாதிரி ரொம்ப சைலன்ஸ் ஒரு மூட்ல எடுத்துட்டு இருக்காங்க. நான் உள்ள போய் பார்த்துட்டு இருக்கேன், மானிட்டர் பார்த்துட்டு இருக்கேன். நடிக்கிறாங்க அஜய், நடிச்சு ஒரு இடம் வந்து கிடைச்சிருச்சு, அந்த ஷாட் கிடைச்சிருச்சு. கல்யாண் ஓகேன்றான். அஜய் வெளில ஓடி வந்து ப்ரோ இன்னொரு டேக் போலாமா. எனக்கு புரியல. எனக்கு அஜய் டைம் ஆகுது, இது அது கிடைச்சிருச்சு. அஜய் ஆக்டர் அஜய் அப்புறமா ஹீரோ ஆயிக்கலாம், எனக்கு அதான் மைண்ட்ல ஓடுது. இந்த இது ஓவர் கான்ஃபிடன்ஸ் வேணாம் அஜய், இது கரெக்டாக இருக்குது, இதுக்கு மேலே வேண்டாம் அஜய் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஒன்னே ஒன்று டேரக்டரை கன்வின்ஸ் பண்ணி அந்த ஷார்ட் எடுத்து போயிட்டாங்க. செம்ம கோவத்தில் போய் நான் உட்காரேன். டைம் ஆகுது, இன்னொரு கால் ஷீட் அதிகமாகிடுமோன்ற இதோட இந்த பையன் போய் நடிக்கிறான். நடித்து முடிச்சு டேரக்டர் கட்டு சொல்லும் போது எனக்கு செருப்பால் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. எனக்கு தெரிந்த படத்துலேயே எனக்கு ஃபேவரட் ஷார்ட் ஆஃப் த ஷார்ட் தான். அப்படி ஒன்று பண்ணான். ஆக்சுவலி எனக்கு ஒரு ஹேபிட் இருக்கு, எனக்கு தேவையானது கிடைச்சிருச்சுன்னா அதுக்கு மேலே நான் அது ஸ்டப்பனா போக மாட்டேன், அடுத்த ஷாட் போக மாட்டேன். அது என்னோட இது. அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் நான் என்னோட ஸ்பாட்ல எந்த ஆர்டிஸ்ட் யாரா இருக்கட்டும், ஹீரோவா இருக்கட்டும், ஒரு சின்ன ஆர்டிஸ்டா இருக்கட்டும், கான்ஃபிடென்ட்டா இன்னொரு டேக் கேட்குறாங்கன்னா நான் அவங்களை அலோவ் பண்ணிடுறேன். அது உங்ககிட்ட இருந்து லேர்ன் பண்ணிக்கிட்டேன் நான். ஸோ அப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காப்புல. ஆக்சுவலி இந்த படமே அஜய் மட்டும்தான். இது ஒரு இந்த கேரக்டர் மேல டிராவல் ஆகிற ஒரு கதை. ஒரு சிங்கிள் ஹேண்டடா இது ஒன்று சொல்வேன், இது அஜயோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஆல் தி பெஸ்ட். மை பிரதர். எப்பயுமே இருப்போம், நிறைய பண்ணுவோம். வந்ததுக்கப்புறம் எனக்கும் ஒரு படம் பண்ணி கொடுங்க ப்ளீஸ். ஓகே. நான் அஞ்சனா. ஸோ அப்பா எப்பயுமே கூட இருப்பார். டோன்ட் வரி, ஐம் லைக் யோர் பிரதர். கண்டிப்பாக உங்க கூட இருந்து என்ன ஹெல்ப்னாலும் பண்ணி கொடுப்பேன். ஓகே. நல்லா பண்ணியிருக்கீங்க, பிளடி பாலிடிக்ஸ் சூப்பராக பண்ணியிருக்கேன். டோன்ட் வரி, யுவர் ஃபியூச்சர் இஸ் கிரேட். ஓகே. ஸோ அடுத்த டெக்னீஷியன்ஸ் எல்லாமே கதிர், இவன் டிஓபி, ரவி சக்தி, இவங்கெல்லாம் டாடாவில் பார்க்கும்போது இவனுக்குலாம் படம் பண்ண வந்தவனுங்களான்ற மாதிரி இருக்கும். டாடா ஃபர்ஸ்ட்
ப்ரொடியூசர் உள்ள வந்து டாடாவோட ஆஃபீஸை பார்த்து பயந்துட்டாரு, இவனுங்களாம் படம் பண்ணுவானுங்களா, எல்லாம் சர்க்கஸ்ல இருந்து வந்தவங்க மாதிரி இருக்கானுங்க. அப்படிதான் பார்த்தாரு எங்களை. போக 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 அந்த கமிட்மெண்ட்டோட ஒர்க் பண்ணுவோம், ரொம்ப ஜாலியா. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸோட ஒர்க் பண்ணும்போது கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும், தொல்லையாகவும் இருக்கும். நம்ம ஏதாவது டேரக்டர் ஸ்பேஸ்ல அவனுக்கு திட்ட பயமாவே இருக்கும், அவனுங்களை திட்டுறது எனக்கு திடீர்னு திருப்பி திட்டிடுவானுங்களா அவ்வளோ பேருக்கு முன்னாடி, என்னடான்றா எனக்கு அந்த பயத்தோடய அவனுங்களை ஹேண்டில் பண்ணிருப்பேன். ஸோ சூப்பராக ஃப்ரெண்ட்லியாக ஏறக்குறைய ஒரு 15-20 வருஷத்துக்கு மேலே எனக்கும் 20 வருஷத்துக்கு மேலே எனக்கும் கல்யாணுக்கும் பழக்கம். ஸோ அந்த ஸ்பேஸில் இன்னைக்கு வந்து இங்கே நிற்கிறது ரொம்ப ரொம்ப எனக்கு ஹாப்பியாக இருக்குது. யாராவது தேங்க் பண்ண விட்டனா தெரில, என்ன பேசினட்டு எல்லாரும் தேங்க் பண்ணிட்டேன். சாரி. மியூசிக் டைரக்டர் ஆமாம் மனு ரமேஷன் சார், அவர் இல்லை, இன்னொரு படத்தில் பிஸியாக இருக்கிறனால வர முடியல அவரால். அவர் வந்து நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ண ஒரு படத்தோட மியூசிக் டைரக்டர். எனக்கு ரொம்ப பர்சனலாக அவர் தமிழில் ஒரு படம் பண்ணியிருக்காரு, பிடிச்சிருக்குன்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு. இவர் அசோக் சாரை வச்சும் இவர் நம்ம பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்காது. ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு படம், சவுண்ட் ட்ராக்ஸ்லாம் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். அப்போலேருந்து எனக்கு அவர் கூட இன்ட்ராக்ட் பண்ணிருக்கேன். இந்த படத்துக்கு பயங்கரமாக எனக்கு தெரிஞ்சு அவருமே ரொம்ப புதுசாக இருப்பார். ஒரு புது மியூசிக் டைரக்டர் கிடைச்ச மாதிரி தான் நமக்கு இருக்கும். அவருக்கும் வாழ்த்துக்கள். எனக்கு கூட எல்லாரையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் எஸ், ரொம்ப முக்கியமாக நிக்கில் சார், தேங்க்யூ. ஆல்வேஸ் என் கூட இருந்து எப்போ கூப்பிட்டாலும் எனக்காக வந்து எல்லாத்தையும் செய்கிறீங்க. அதே மாதிரி கல்யாணி, தேங்க்யூ, ரொம்ப சூப்பராக அதை கொண்டு போயிட்டுருக்கீங்க. அண்ட் டு எல்லாருமே, டு த ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து என்ன சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே எல்லாம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். எஸ், இன்னொன்று, இப்போது இது வருது, டார்க் வருது, அடுத்த மாதம் கராத்தே பாபு வருது, அதுக்கப்புறம் பிளடி பாலிடிக்ஸ் வருது. ஸோ ஒரு 3 மாதம் ரிப்பீட்டடாக நீங்களாம் வர வேண்டியது இருக்கும். ஸோ ரெடியாக இருங்க. தேங்க்யூ, சப்போர்ட் பண்ணுங்க இந்த படத்தை. ஆமாம், ஐயோ இமோஷனலாக இருக்கிறதுனால நிறைய மறந்துடுறேன் நான். பாக்யராஜ் சாரும் நட்டி சாரும், அதே கல்யாணம் சொன்ன மாதிரி இவங்க 2 பேர் தான் ரொம்ப சீனியர் மோஸ்ட் ஆக்டர். பாக்யராஜ் சார் வந்து டாடாலே எனக்கு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். நான் எழுதும் போது சில விஷயம்லாம் எழுதுவேன் பாக்யராஜ் சாருக்கு. வயசுல பெரியவராக இருக்காரு, இதெல்லாம் எப்படி சொல்லுவார், சரி வேண்டாம் அடிச்சுட்டு எதாவது நினச்சிக்க போகிறான்னு சொல்லிட்டு நான் ஒன்று ரொம்ப டீசெண்டாக எழுதி எடுத்துகிட்டு போவேன். தம்பி இது என்ன இப்படி இருக்குது, இது வேணான்னு சொல்லிட்டு என்னோட ஒரு 3 மடங்கு அதிகமாக அவர் எழுதுவார், டைலாக் எழுதி அதை பேசிட்டு போவார் அவர். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபன்னான ஒரு பர்சன் அவர் ஜீனியஸ். அவர் கல்யாண் கூட வந்து ஸ்கிரிப்டெல்லாம் எழுதி கொண்டு போகிறான். நான் சொன்னேன், கல்யாண் ஸ்கிரிப்டெல்லாம் அவர்கிட்ட கொண்டு போகாத, நான் சொல்கிறத கேளு, விட்டுடு, அவரே ஒரு பண்ணுவார், நீ சும்மா என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்ல அவர் பண்ணிடுவார் அப்படின்ட்டு அந்த ஸ்பேஸில் இறங்கி அடிப்பார். அவர் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார். நம்மளுக்கே கூச்சமாக இருக்கும் சில விஷயம்லாம், அதெல்லாம் எடுத்து எழுதுவார். அவர் எழுதி இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு யூத்ஃபுல்லான ஒரு பிரில்லியன்ட் என்ன சொல்கிறது, ஒரு ரைட்டர், ஸ்க்ரீன் பிளே ரைட்டர். நீங்கள் இன்னைக்கு ஒரு கதை சொல்லிட்டு நீங்கள் இன்னும் 2 வருஷம் கழிச்சு போய் அவரை மீட் பண்ணிங்கனாலும் அந்த கதையை அப்படியே ஞாபகம் வச்சு சொல்லுவார். நம்மளுக்கு தெரியாத விஷயத்தை ஐடென்டிஃபை பண்ணி நம்ம கதையில் இருக்கிறதுல சொல்லுவார். பயங்கர சப்போர்ட்டிவாக இருப்பார். ஸ்கிரிப்டில் இறங்கி வேலை பார்ப்பார். எங்கே உள்ளே வரணும் எங்கே வெளில போகணும்னு அவருக்கு க்ளீனாக தெரியும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் அவர்கிட்ட கற்றுக்கிட்டே இருந்தேன், டாடாலையும் சரி டார்க்லையும் சரி. ஸோ அது ரொம்ப மெமரபிளான ஒரு விஷயம் அவர் கூட ஒர்க் பண்ணதெல்லாம். அவரை பார்த்தா சினிமாவுக்கு வந்தோம், எனக்கு அவர் கூட ஒர்க் பண்ணுறோன்றதுலாம். நட்டி சார் அதே தான். நட்டி சார் வந்து திடீர்னு மணிமாறன் சொல்கிறார், 2 நாளில் தலைவா, நாளைக்கு ஷூட்டிங், இன்னைக்கு ஈவினிங் போய் பார்க்குறோம். நாளைக்கு ஷூட்டிங். அவருக்கு அந்த கேரக்டர் பண்ண வேண்டியவர் கடைசி நேரத்தில் பண்ணலன்ட்டாரு. கல்யாண் ஷூட் பண்ணிருக்காங்க, நாளைக்கு இருக்கு, இவர் நட்டி சாரை போய் பார்க்கலான்றாரு. எனக்கு தலைவா என்ன தலைவா விளாண்டுருக்கீங்க, நட்டி சார் நாளைக்கு ஷூட்டிங், இன்னைக்கு எப்படி தலைவா போய் பார்க்குறேன், நீங்கள் வாங்க தலைவா போய் பார்ப்போம் அப்படின்னா போய் பார்க்குறோம். அவருக்கு ஏதோ நான் ஏதோ டாடான்னு, அதை கலை சொன்ன மாட்டேன், இவன் டாடான்னு ஒரு படம் எடுத்து தொலைச்சிட்டான், அதை வச்சு எல்லாத்தையும் பட்டிருக்கான. அவருக்கு டாடா பிடிக்கும் போல, போடாட டாடான்னு அது ஒரு விஷயத்துக்கு தான் பண்ணார். அதான் சொன்னார் கிட்ட, டாடாக்காக பண்ணுறதுன்னு அவர் உள்ளே வந்தார். லைன் சும்மா ஒரு 2 லைன் சொன்ன அவருக்கு, ஓகே நான் டாடாக்காக பண்ணுறப்ப உனக்கு பிடிக்கும் எனக்கு அப்படின்னு சொல்லி அப்படியே அடுத்த நாள் வந்துட்டார், வந்து நடிச்சு கொடுத்துட்டு போயிட்டார் அவரும். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச 2 கிரேட் லெஜெண்டரி ஆக்டர்ஸ், அவர் கேமராமேன் வேறு. ஸோ அந்த மாதிரி இருந்த 2 பேர் கூட க்ளோஸாக பழகிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடச்சிது இந்த படம் மூலமாக. ஸோ அதுக்கும் நன்றி. திருப்பி வந்திருக்க எல்லாருக்குமே நன்றி. அகைன் இந்த மாதம் டார்க், அடுத்த மாதம் கராத்தே பாபு, அதுக்கு அடுத்த மாதம் பிளடி பாலிடிக்ஸ் லைனாக வருது. ஸோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ப்ரெஸ், நான் இங்கே வந்து நிற்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் நீங்கள் தான். நான் நிறைய இடத்துல அதை சொல்லுவேன், ரெட்டு டானே டேஞ்சர் லைட்டு தான். ஆனால் ப்ரெஸ்ஸோட அந்த ரெட் லைட் எரியும் போது
நமக்கு பாசிட்டிவாக மாறும் அது எல்லா டைமும். ஸோ அது அந்த ரெட் லைட்டை பார்த்துட்டே இருப்பேன், எத்தனை ரெட் லைட் எரியுது, எத்தனை ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க, நம்ம எங்கே நிற்கிறோன்ட்டு. ஸோ உங்களுக்கும் நன்றி. டாடாவை கொண்டு போய் எப்படி சேர்த்தீங்களோ அதே மாதிரி இந்த படத்தையும் கொண்டு போய் சேர்த்துருங்க, உங்கள் கடமையை பண்ணிடுங்க எங்களுக்காக. ஏன்னா நானும் ப்ரெஸ்லேருந்து வந்த ஒரு பையன்தான், ப்ரெஸ்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன். சாப்பிடாம காலையில் அதே டீ பிஸ்கெட்லாம் சாப்பிட்டு அங்கே போய் நின்று பிரேக்ஃபாஸ்ட் கூட சாப்பிடாம கேமரா பின்னாடி நின்றுட்டு வேலையில் பார்த்துருக்கேன். ஸோ இந்த படத்தையும் காப்பாற்றி விட்ருங்க. எல்லாருக்குமே நன்றி. நன்றி, வணக்கம்.